ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற தேவகுமாரனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆறுதலின் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. ஊற்றுண்ட பரிமள தைலமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம். தகப்பனே கடந்த வேலையும் பாதுகாத்தீர் ராஜா. ஒவ்வொரு நாளும் நொடிப்பொழுதும் எங்களை அப்பா நீங்கள் விசாரித்து அறிந்த கிருபைக்கா நன்றி ராஜா. காலை தோறும் கிருபை புதிதாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி சுவாமி. விக்கினங்கள், கொலை நோய்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றும் மத்தியிலும் நீர் எனக்கு சுகத்தையும் வளரையும் அப்பா தந்து இம்மட்டும் நீங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து அந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஓ ராமா ஷிகாவா ரஹாந்தா நகாந்தரபா. நீ நல்லவர் 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 ராஜா. உன்னை கிருபை எவ்வளவு பெரியது, உன்னை அன்பு எவ்வளவு பெரியது. ரூபா நாஷி ஹாந்தரபா. பாவிகளான எங்களின் நேசித்திரே நன்றி ராஜா. எங்களுக்காக உன்னை கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீரே அப்பா நன்றி அப்பா. உன்னை ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி ராஜா. ஒரே பேரான குமாரனே அப்பா எங்களுக்காக தந்தன பிதாவையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ராமா ஷீகாபா ரஹாந்தரபா. ஒரு கெட்டு போது பிதான் சித்தமல்ல என்ற வார்த்தை மீது தகப்பனே ஹalleluya. கெட்டு போன ஒளியான சேற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்து கண்மையில் மேல் நிறுத்தி நிறைய துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர் ராஜா. பாவிகளை நேசிக்கின்றரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீமை பார்க்க சுத்த கண்ணனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீங்கின் காலத்திலும் நெருக்கடி காலத்திலும் அப்பா நீ எனக்கு எதிர்பட்டு வந்து தகப்பனே எங்களோடு இருந்து எங்களை ரட்சித்து அப்பா சத்தின் கையிலிருந்து எங்களை விலைக்கு விடுப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. மறைவான அண்ணாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ராமா ஷீகாந்தரபா. உயிர்த்தந்த இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த பகல் வெளியில் அப்பா அங்கே பிரசனத்தால் ஒவ்வொரு நிரப்புங்க ராஜா. அப்பா நீர் முன்குறித்த ஆத்துமாக்கள் தகப்பனே பங்கு பெற ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க தகப்பனே அப்பா கிருபத்தங்க ராஜா. ஓ ராமா ஷீகா பரஹாந்தா நகாந்தரபா. நெக்கிரின் பிரசனத்தால் ஒவ்வொரு நிரப்பங்க எல்லா கலக்கங்கள் வேதனைகள் மன முறிவுகள் மன கிளேசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அப்பா அம்மை கம்பீரமாக ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க தகப்பனே ஒவ்வொருக்கும் கிருபை கொடுங்க ராஜா. ரீ கமானா சந்தரபா. நீ நல்லவர் ராஜா நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
ஒவ்வொரு நிரப்புங்க ராஜா உங்க பிரசனத்தால. ரேகா மானா ஷிகா பராக்கிர புகாந்தரப ஏகா நானா ஷிகியா ககாந்தரப வல்லமையின் கரத்தால அப்பா மூடுங்க சுவாமி. தோல்விகளை அவமானங்களை மாற்றி போட்டு சந்தோஷத்தை கொடுப்பீரக ராஜா. சோர்வுகளை மாற்றி போடுங்க ஆவியானவரே. ஏகா நாதாதானா மானஹந்தரபா ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனத்தையும் மகிமையும் உடையவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் உமக்குரியது, பூமி உமக்குரியது, வெள்ளி உமக்குரியது, பொண்ணும் உமக்குரியது. நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் உடையவரே ஸ்தோத்திரம். சகலற்றால் நிரப்புகின்ற தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோகியும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்க யெகோவா ஷமா ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் தேவை சந்திக்க யெகோவா ஈரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாகி மெய்த்தேவனே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏல் எல்லோக்கே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ராமா சந்தரபா சுகந்தரன் தெய்வம் யெகோவா ரஃபா மை துதிக்கிறோம். எல் ஷெடாய் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மானா மா சந்தரபா மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுது போல் எங்கள் ஆத்துமா அப்பா இரவும் பகலும் உண்மை நோக்கி கதறுகின்றது சுவாமி. அப்பா தகப்பனே கண்மையா தேவனே நீர் ஜனங்களுக்கு அப்பா திருகுமாக அடைக்கலமாக சத்துருக்கு எதிரே பலத்தரனாக இருப்பீராக ராஜா. ஓ நனா சந்தரபா எல்லா விக்கினங்கள் மோசங்கள் ஆசனுக்கு தகப்பனே நீர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கூடார மறையிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறாக. ஓ நானா சந்தமுடைய தயின் கரம் அப்பா நன்மையின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. இந்த பகலிலே கூப்பிடுகின்ற ஒவ்வொரு எளியோர் மேலே சிறுமைப்பட்டவங்க மேலே கரை இறங்கட்டும் இறங்கட்டும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவரு கட்ட சமீபமாக வந்திருக்கின்றார். இதோ அவர் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி ஏது? இஸ்ரவேலே இதோ ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான் யார்? கர்த்தரை தனக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கின்றது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். ஓ ராமா ஷியாங்கரவா அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கினார். கழுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழவது போல் ஆகின்றது. ஹல்லேலூயா. ஷேகாமாந்தானாமா சந்தரபோ அவர் நோயெல்லாம் மாற்றினார். உன்னை எல்லா அக்கிரமையும் மன்னித்தார். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா அவருடைய பாவம் உன்னிட்டு அகற்றினார். மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ இதோ அவர் நம்மை அவர் அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த பூமியை கத்த சிருஷ்டிக்கு முன்பாக உன்னை மீனே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு மகிமைப்பட்டப்பட்டு நீதிமன்றாக நீங்கள் மாற்றப்பட்டு ஒவ்வொரு நாள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இதோ நீங்கள் மாற்றப்பட்டு வருகிறீர்கள். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ரீகானா சந்தரவோ ரீகானா சந்தரவோ எத்தனையோ நபர்கள் இந்த நாளிலும் அழைக்கப்பட்டவராக இருக்கும்போது ஆனால் வெகு சில கூட்டத்தை வெகு சிலரை கட்ட தெரிந்து கொண்டு தன்னை மகிமை கொப்பாய் மாற்றின அல்லவோ எவ்வளோ கிருபை. அழைக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு பின்வாங்கி அந்த அன்பை உணராமல் அவருடைய அன்பை ருசிக்காமல் அவருடைய கிருபையை போக்கெடுத்து வீணாக தன்னுடைய வாலிபத்தை தன்னை நாட்களை மாயைக்கு கீழ்படுத்தி வாழும்பொழுது கர்த்தர் நம்மளை எவ்வளோ கிருபியாக வைத்துள்ளார். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் வைக்கிறது எவ்வளோ பெரியதான விஷயம். ஓ ராமா ஷியாந்தர் யாந்தன ஹந்தரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று வாழும்படியாக தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவித்தை கொடுத்து உலகத்தின் அசுத்தங்களால் கரைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் பாதுகாத்து வருகின்றார். கரைதிரேற்ற மனவாட்டை அவருடைய சன்னிதானத்திலே ஒரு நாள் நிற்கும்படியாக இப்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாள் நம்முடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக பூரணப்பட்டு கொண்டே இருக்கார். இதோ நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் பொழுது நாம் அதை நிறைவேற்றிக் கொள்கிறோம். நாம் மகிமையடைந்து இது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக மறுப அனுபவங்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நடைபெறும் பொழுது நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு நாள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றும் அரசாளுவோம். அவருடைய மகிமையின் காரியங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். இதோ இந்த மண்ணான இந்த மண்பாண்டத்தில் இந்த மண்ணான
இந்த உடம்பில் இந்த சரீரத்திலே மகிமின் ராஜா நமக்குள் வாசமானது எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சிறியவர்கள் எளியவர்கள் அவருடைய அன்புக்கு பாத்திரங்கள் அல்ல. ஆனாலும் இந்த மண்ணான சரீரத்திலே மகிமின் தேவன் வீற்றிருந்து அவர் தன்னுடைய சித்தந்தபடி இதோ நம்மை ஆளுகின்றார், நம்மை நடத்துகின்றார், போஷிக்கின்றார், பாதுகாக்கின்றார், உணர்த்துகின்றார், தப்புவிக்கின்றார். அவர் எவ்வளவு பெரிய நல்லவர். ஒரு துதிப்போமா? ஓ ராமா ஷிகாபா ரஹாந்தரபோ ரீகானா ஷியாந்தரபோ. சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கின்றார். ரேகா மானா சந்தர்பா மகிமின் கனம் அவருடைய சமூகத்தில் இருக்கின்றது. இதோ அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல பரிசுத்தமுள்ளவர் இந்த பூமியில் மேலே வானத்து கீழே பூமியில் யாரும் இல்லை. ரேகா மகாந்தர் ஹாந்தர் யாங்கரபல் ரேகானா ஷியாந்தர் யாங்கஹாந்தர் யாந்தரபோ. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். இவர்கள் என்னுடைய துதியத்தை சொல்லி வருவார்கள். இதோ நாம் அவருக்கென்று விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டோம், படைக்கப்பட்டோம், அவரை துதிக்க ஆராதிக்க. வாய்கள் திறந்து சத்தமாய் ரீகானா ஷாந்தர் ஹாந்தரபோ ரியாந்தர ஷியாங்கரபோ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த உபகாரங்களை மறந்து போகாதே. உன்னுடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார். உன்னுடைய பிள்ளைகளை, உன் குடும்பங்களை, உன்னுடைய வருமானங்களை எல்லாவற்றுக்கும் அவர் தப்புவித்தார். இம்மட்டும் பாதுகாத்த எபெனேசர் ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட இம்மானுவேலராக அவர் இருக்கின்றார். அவர் உன் வலது பக்கத்து நிழலை போல் இருக்கின்றார். அவர் நேற்று விலகவில்லை, கைவிடவில்லை. அவர் மாறாதவர், வாக்குத்த தேவன், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கி நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். ஐயா வாக்கி நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். சொல்லுமா? தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். அவர் உண்மையிலே தேவன், அவர் நல்லவர், அவர் நீதியின் தேவன், அவர் பரிசுத்தர். வாக்கை நம்பி அவரை நம்பி வரும்பொழுது இதோ மாம்சமான யார் மேலும் என் ஆவி ஊற்றேன் என்றார். இதோ தாகம் கொண்ட தேவ ஜனங்கள், தன் தாகத்தினால் எந்த ஆத்மா நிறைகிறதோ அந்த ஆத்மா இருதயம் நிரப்பப்படுகின்றது. இதோ இப்பொழுது தாகமுள்ள ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ரீகா நா சாந்தரவா. தாகமுள்ள ஜனத்து மேலே இதோ நான் ஜீவத்தனை ஊற்றுகின்றேன். ரீகா மா சாந்தரவா. அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் செய்த தேவன். இப்பொழுது இதோ உன்னை சகலவித சந்தோஷம் நிரப்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி மூற்றுமே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். சொல்லுமா? தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர்.
ஐயா நொந்துரோகி வந்த மக்கள் மேல் மேசாவி வீச செய்குவி. உனக்காய் 50 காயங்களை ஏற்றவர், உனக்காய் நொறுக்கப்பட்ட தேவகுமாரன், உனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உன்னுடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டவர், உன் பிள்ளைகளை மாற்ற அவர் தாமே தன்னுடைய சரீரத்திலே பலனை ஏற்றுக்கொண்டார், உனக்கு சுகத்தை தர. இதோ உன்னை ஐசுவாரியனாக மாற்ற அவர் தரித்திரத்தை ஏற்றார், சிலுவையின் மரண பந்தம் தம்மை தாழ்த்தினார். இதோ அவர் ஸ்தோத்திரிக்கிற தேவகுமாரன், சேனையின் கர்த்தரா, அவரோடு கூட 1000 கோடாகிற தூதர்கள் அவரை வாழ்த்தி வணங்கி எப்பொழுதும் நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று துதித்த அப்படிப்பட்ட தேவகுமாரன் எல்லாவற்றையும் திறந்தார். மகிமை கனத்தை திறந்து இதோ மாட்டுக்கொட்டையிலே உனக்காக எனக்காக இதோ அடிமீன் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயனார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்ட உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். ஓ ராமா ஷீகா பகாந்தரபார் ரேகாந்தார் யாங்கானா சந்தரபா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ நீ சோதனையை சகிக்க ஏற்பாடு அவர் தாமே உனக்கு வாக்கு தந்த மனிதன ஜீவகிரத்தினை பெறுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கென்று இதோ நீங்கள் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடும் பொழுது இந்த ஓட்டம் முடியும் போது வாடாத ஜீவகத்தை பெறுவீர்கள். அவருடைய மந்தை உண்மையாக நீங்கள் கண்காணிக்கும் போது இதோ நீங்கள் அவருடைய கையினாலே நீங்கள் இதோ ஜீவகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ரேகாமா நா சந்தரபோ. பவுலோபோஸ் கூறுகின்றான், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், இந்த விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதி வைக்கப்படுது என்று. இதோ அவர் முழு விசுவாசத்தோடு அவருடைய கண்கள் கண்டது விசுவாசத்தோடு அவர் சொன்னார், நான் நல்ல பாடத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அதனால் கர்த்தர் எனக்கு எது தருவார் நீதியின் கிரீடம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் விசுவாசத்தோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரிக்கும் பலன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அதை நாம் மனதார விசுவாசித்து காணப்படுகிறது அல்ல, காணப்படாத விசுவாசிக்கிறது விசுவாசம். இதோ அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கென்று நியமித்த அநேக கிரீடங்கள் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு. நம் அருமையிலே அதை சுதந்திரிக்க போகின்றோம் என்று நாம் அவரோடு கூட அரசாள போகின்றோம். கர்த்தர் இந்த இருள் நிறைந்த இந்த கொடுமை நிறைந்த இந்த பூமியை அழித்து கர்த்தர் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டித்து உங்களே அதிலே பிரபுக்களாக மந்திரிகளாக ராஜாக்களாக இதோ கர்த்தர் அமரச் செய்வார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார். நாம் இந்த பூமியை அரசாளுவோம். இப்பொழுது சோதனை சகித்து கொண்டு கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்து நாம் இதை கடந்து போய் இதோ நாம் இதை ஜெயித்தால் ஒரு நாள் நாம் அரசாலும். ஜெயங்குளிர் எவனோ இதோ அவனுடைய நெற்றியிலே என்னுடைய பிதாவின் நாமத்தையும் என்னுடைய புதிய நகரமாக இயேசுவின் நாமத்தை நான் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. ஜெயங்குளிர் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. இதோ வெண்குறிக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதன் மேலே யார் கண்டிராத நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுக்க போகின்றார். ரீகாந்தரம் அந்த நாள் எத்தனை மேன்மையான நாள். ரீகாமா சந்தர்யாக்கரபோ ரீபாராகந்தரபா. இதோ ஆட்டுக்குரிய சிங்காசத்துக்கு உண்டாக நின்று நாம் குருத்தோளில் ஏந்தி வெண் வஸ்திரம் தரித்து ஓசனா தவன்குமாருக்கு ஓசனா என்று நம் ஆர்ப்பரிக்கும் நாள் மிக மிக விரைவில் அது வந்திருக்கின்றது. ரீகானா சந்தர்பா. அந்த நாளை எண்ணி களி கூறுங்கள். இதோ உங்கள் மீட்பு சமயமாக வந்திருக்கிறது. உங்கள் தேவன் உங்கள் அருகே வந்திருக்கின்றார். ரீபானா சாந்தர்வா. அழிந்து போகின்ற இந்த உலகத்தை இதோ எண்ணாதிருங்கள். அழிந்து போகின்ற பொன் அக்கினால புடமிடப்படுகிற போல இதோ நீங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய சந்நிதியிலே பொன்னை போல விலங்குவதற்காக கர்த்தர் உங்களை சிலரை புடமிட்டு கொண்டிருக்கின்றார். இதோ இக்காலத்து பாடுகள் இன்னும் ஒன்று வெளிப்படும், அது மகிமைக்கு ஒப்பானில் அல்ல என்று வேதம் சொல்கின்றது. ரீகா மானா மாஷியாந்த ரஹாந்தரபோ ரீயாந்தரபா. இயேசு ராஜா வருகின்றார். ஆயத்தப்படு உன்னை அழைத்து செல்ல இதோ வருகின்றார். நீதி கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்க நான் அவனுடைய கிரியைக்கு தக்க நான் அளிக்கும் பலனை என்னோடு கூட வருகின்றது என்று இதோ கத்த இதை உடைக்கின்றார். ரேகா நாமா சந்தரபோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார்
எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகின்றார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். சொல்லுமா சேர்ந்து, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நாம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகண்டிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். சேர்ந்து, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகண்டிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிக்குடாத மரங்களாம் வெட்டுண்ட அக்கினிலே போடப்படும். இதோ கர்த்தர் கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல, இதோ அவர் நம்மை புடைக்க வருகின்றார். பதறியெல்லாம் அக்கினியில் சுட்ட வைக்க, கோதுமைகளை களஞ்சில் சேர்க்க அவர் வருகின்றார். மரங்களின் வேரருகே கோடியானது வைக்கப்பட்டுள்ளது. கனிக்குடாத மரங்கள் வெட்டுண்ட அக்கினிலே போடப்படும் காலம் சமீபமாக இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புசித்து குளித்து, இதோ களியாட்டம் அல்ல, இது காலம் அல்ல. ரேகாமா சந்தரியாங்கரவோ, மனந்திரும்புங்கள், பரலோகராஜம் சமீபமாய் வந்திருக்கிறது. இதோ அவர் வாசல் அருகே நிற்கின்றார். ரீபானா மோஷ்யாந்தர் யாக்கனந்தரவோ, ரீபனாஷ்ய ஹந்தரவே, ஏகாமானா மனா போதினாந்தரா ஷாந்தரப, ஏ கிருபாஷ்ய கபோஹந்தரப. துதிங்க துதிங்க ஜெபிங்க. ஏபலாமானா ஷாந்தர ஹந்தரப, நீ கிருபாந்தரா ஷாந்தரப. அப்பா நீங்கள் நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவர் ராஜா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீ கணாமாஷி காந்தரபா, லீ கிருபாந்தரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை எல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை எல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சொல்லுமா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின்
நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். நம்பிக்கையே நங்கூரமே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. அவருடைய மேய்ப்பனாக, அவருடைய ஆடுகளாக நாம் அவரை பின் செல்லும் போது அவர் நமக்கு முன் சென்று நல்ல வழிகளே செவ்வியான பாதையை காட்டுவார். இதோ நாம் அவர் பின்தொடரும், உம்மை தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். சொல்லுங்க, நான் உண்மை மாத்திரம் பின்தொடர். உலகத்திலும் அன்பு குறாதிருங்கள், இதோ அவைகள் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. உலகத்தின் சிநேகம் தேனுக்கு உண்டாக அது பாவமாக இருக்கிறது. ரீபான் ஆஹா சாந்தார் யாங்கரபோ, மாயை மாயை என்று பிரசங்க சொல்கிறான். சூரியனு கீழே செய்யப்படும் எல்லா காரியங்களும் மாயை, இளவயதும் வாலிபம் மாயை, எல்லாம் கடந்து போகும். ஆனால் இயேசு மாறாதவர், அவருடைய அன்பு மாறாது, நித்தியமாய் நம்மோடு கூட தொடரும். அந்த உறவை இப்பொழுது நாம் பின்பற்றுவோம். சொல்லுமா, நான் உண்மை மாத்திரம், உலகம் என்னுடைய பின்னே, சிலுவையின் முன்னே. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், உலகம் என்னுடைய பின்னால். இதோ சிலுவை முன் தூக்கி கொண்டு தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. இதோ சிலுவையுடைய முன்னே, உலகம் என் பின்னே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமனாபா சந்தர அந்தரபா, இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ, எதுவே நம்மை கிறிஸ்தின் அன்பை விட்டு பிரிக்கும்? உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நாசமோ, பட்டயமோ, இந்த நாளில் காணப்படுகின்ற காரியங்கள், பட்டயமோன்ற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்தித்தாளிலும் நம்முடைய சேனலிலும் ஒளிபரப்பப்படுகின்றது. பட்டயம் ஒன்று நம்முடைய இதயத்தை குத்தி கிழிக்கின்ற வார்த்தைகள், உபத்திரங்கள், வியாகுலங்கள், நாசமோசங்கள். இதோ அநேக கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்து சித்திரதைப்படுத்தி ஆலயங்கள் தீக்கிரையாக இதோ நம்முடைய தேசத்தை மாற்றினார்கள். ஆனால் இந்த நாளிலே அதிகமாக எல்லோரும் வீட்டில் முடங்கி கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் இந்த நாளை நாம் எப்படி கடப்போம் என்று, ஐயோ இந்த வியாதி மாறாதோ, இந்த நிலை மாறாதோ, என் குடும்பம் பசியால் வாடுகின்றது, பட்டினில் வாடுகின்றது, என்ன என்று ஒவ்வொரு வீடுகளிலும் அங்கலாய்க்கும் சத்தங்கள் எழும்புகின்றது. கர்த்தர் உன்னையும் என்னையும் போஷித்து பாதுகாத்து கர்த்தர் பாதுகாத்து வருகின்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால் நம்முடைய தேசத்திலே பலி எண்ணிக்கை குறைவு. மற்ற தேசங்கள், மற்ற உலக நாடுகளை கணக்கிடும்போது இந்த தேசத்திலே கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து வருகின்றார். தமிழகத்தை பாதுகாத்து வருகின்றார். நாம் அந்த நன்றி நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலையும் எடுத்துக்கொண்டு இதோ இந்த பாடுகள் மத்தியிலே கடந்து சென்று நாம் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை ஒரு நாள் அதை களிப்பான நீருற்றாய் மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் நன்மை விட்டு நம்மை ஒரு நாளும் பிரிக்காதபடி கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ஆறுதல், அவரே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்லதூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்லதூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. உடைய இரத்தத்தின் கீழே ஏதோ வந்த உங்களுக்கு நிறைவான பலன் ஒரு ஆளை உண்டாகும். அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரே நம்முடைய மீட்பின் அச்சாரமாக இருக்கின்றார். மீட்கவுடன் ஆளுக்கென்று நாம் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவரே இதோ மீட்பின் அச்சாரமாக முத்திரையாக இந்த பகலிலே உலாவுகின்றார். அவரை பெற்றுக்கொள்ளும், அவரை புறந்தள்ள வேண்டாம். ஈகாமா சாந்தர்வ காலம் சமீபமாக இருக்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்தே ரச்சனை நாள், இந்தே ரச்சனை நாள். ரீகாமா நாமா சாந்தர் யாக்கரபோ ஓ ராமா ஷிக்கி யாக்கர ஹந்தரபோ ஏகாமா நாம்பல ஹந்தி யாந்தனி ஆந்தரவே. நீ கிருபா சாந்தரபா துதிங்க துதிங்க ஜெபிங்க. ஜெயம் எடுப்பும் சாத்தானே. நோயின் பிடியில் ஒவ்வொரு விடுதலை அப்பா நீங்க விடுதலை கொடுங்க சுவாமி. சொல்லுங்க அப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசம் உன்னை கரை இறங்கட்டும் ராஜா. நீ தீங்குக்கு மனசாப்படின தெய்வம் நல்ல ஒரு ராஜா. அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், இன்னும் நார்த் கொரியா, ஒவ்வொரு ஜெர்மனி தேசத்தில் அப்பா நீ கிருபியாக மனமெருங்க ராஜா. அப்பா மத்திய நாடுகளில், ஆப்பிரிக்கா தேசத்தில், என் தகப்பனை எகிப்து, ஜோர்டான் அப்பா எல்லா தேசம் கரை இறங்கட்டும் ராஜா. அப்பா தகப்பனை இந்த கொடிய கொள்ளையின் கோர பிள்ளைகளை சிக்கி தைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ மனம் இறங்கு ராஜா. நம்ம மண்ணு கண்ணீரோடு ஜெபிப்போம். ரீபா ஹாந்தரவா தகப்பனை என்னுடைய தமிழகத்தில் தகப்பனை நிம்மடி பாதுகாத்து சுவாமி. இந்த எண்ணிக்கை குறைய ராஜா. முற்றிலுமாக அந்த நிலை மாற சுவாமி. எல்லா பொல்லாத வீழ்ச்சிகள் அப்பா தகப்பனே சரியான சமையலை கரெக்டு தகப்பனே. ரீபா ஹாந்தர்வா விழுந்து போன பொல்லாத சரிவுகள் ஏசு நாமத்திலே அது சரியாகட்டும். ரீகாமா சாந்தரவா ஏசு நாமத்திலே மக்களுடைய கையில் பண புழக்கங்கள் அதிகமாகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா வறுமையிலேயும் பசியிலேயும் கோர பிள்ளை சிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான அப்பா மருத்துவ உதவிகள் அப்பா தகப்பனே ஆகாரங்கள் கிடைக்க நீ கிருபை தருவீங்க தகப்பனே. எத்தனையோ தொழிலாளர்கள் ராஜா மாநிலங்கள்கிட்ட மாநிலம் நடந்து சரியான தகப்பனே. அப்படி பிள்ளைங்க நமக்கு இறக்க வைங்க தகப்பனே. சரியான உதவி கிடைக்கட்டு ராஜா. அப்பா தகப்பனே அந்நிய தேசத்தில் தகப்பனே ஆதரவற்று தகப்பனே அடைக்கலமற்று உதவியற்று திரிகின்ற அநேகர் உண்டு ராஜா. நீ மனமிறங்கு தகப்பனே. அரசாங்க உதவி கிடைக்க கிருபை தாங்க ராஜா. உதவி நபர்களை ஏற்பட்டுங்க அப்பா. நீ கிருபை தாங்க சுவாமி. பசியால் மக்கள் மறைக்கக்கூடாது ராஜா. வியாதியால் சாகக்கூடாது தகப்பனே. கிருபியாக இறங்கும் இறங்கும் இறங்கும். ரேபா நாமா நாஷிகா ரஹாந்தரவே ஏகா நாஷிகர் மகாந்தரவா. நீர் இறக்கும் மனவர்க்கும் இல்லை தேவன் நல்லவோ ராஜா. ஹல்லேலூயா. நீருடைய கையில் நிறுத்து சுவாமி. அப்பா அந்த வாதை போது ராஜா. அப்பா அழிவை கொண்டு கத்தை நிறுத்துங்க ராஜா. மனம் இறங்கு ராஜா. ஓ ராந்தரா ஷியாந்தர் யாக்கரவோ. என் ஜனத்துக்கு ஒரு நிந்தை நான் எப்படி சகிப்பேன்? இதோ என்னுடைய ஜனத்தை அழிவை நான் எப்படி காண்பேன்? ஓ ரமா சியாந்தரபா இறங்கும் 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 ராஜா. நெக்ருபேங்க அர்த்தால ஓடி கண்ணீரை மாற்றி போடுங்க தகப்பனே. தேச நிலை மாற அப்பா நீங்க கிருபை தங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் நீங்கள் பாட ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க விளங்கொட்டிங்க. நன்றி ராஜா. தகப்பன வசனத்தை வாசிக்கும் எங்களோட பேசுங்க, கற்றுங்க, உணர்த்துங்க, ஆவியானவரை நிரப்புங்க சுவாமி. உடைய இருத்தை திறந்துங்க ஏசப்பா. அந்த வார்த்தையாண்ட உள்ளே சென்று அப்பா தகப்பன 30 60 100 அங்கே விளங்களுக்கு கிருபை தாங்க. ஆசிரியங்க மண்ணா பிட்டு தாங்க ஏசப்பா. கண்கள் தெளிவாக பாரி உண்டாட்டும் சுவாமி. ஆகிய கண்கள் உண்டாகட்டும் ராஜா. வசனத்தை தெளிந்த புத்தியோட தகப்பனே, உண்மையான மனதோடு தகப்பனே அப்பா உணர்ந்து ஜெபிக்க உணர்ந்து கேட்க அதன்படி தன்னை வாழ ஒப்பு கொடுக்க தகப்பனே. வசனத்தை கேட்ப மாத்திரமல்ல அதன்படி செய்ய தன்னை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு மாற்றுங்க. உமக்கென்று வாழ உமக்கென்று ஓட இந்த ஒரு ஜீவித்தை உமக்கென்று பாதுகாத்து கரைவிடாமல் பாதுகாத்துக்களை கிருபை தாங்க. தாழ்த்து வறுமையாக்க பொறுப்படுத்த இயேசு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீதம் 144 சங்கீதத்தில் நாம் எப்பொழுது தியானத்து ஜெபித்து
முடிப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைத்துக்கொள்ளும். 144 சங்கீதம். என் கைகளே போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்ணிலாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரம், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிப்பதற்கும் மனுபுத்தன் நீ எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் பார்வைக்கு ஒப்பார்க்கான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடுவீர். மின்னல்களை வரவிட்டு சத்துருகளை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் மாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்புயும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைகளுக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளும் பலத்தவைகளுமாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போவதும் இராது. எங்கள் வீடுகளில் கூக்குரலும் உண்டாகாது. விதமான சிறைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தை போடப்பட்டது. கர்த்தர் நம்முடைய கைகளை என்ன செய்கின்றார்? அவர் போருக்கும் என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கும் படைப்பின்ற கர்த்தராய் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் என்னுடைய தயாபரர், என்னுடைய கோட்டை, என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கின்றவர், என்னுடைய கேடகம், நான் நம்பினவர், என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுகின்ற கர்த்தர். நமக்கு எதிராக பேசுகின்ற நாவுகள், நமக்கு எதிராக செயல்படுகின்ற மனுஷர்கள், நமக்கு எதிராக கிரியை சென்ற எல்லா அந்தகார லோகத்தின் பிரபுகள், வானமண்டல பொல்லாத ஆவில் சேனுக்கு விரோதமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கைகளை யுத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் படிப்புகின்ற தேவன். வெண்களை வெல்லு கூட நம்முடைய பிள்ளைங்களால் வளையும்படி கர்த்தர் செய்கின்றார். ஹல்லேலூயா. அவர் என்னை தன்னுடைய பலத்தால் இடைக்கட்டி என் கால்களை மான் கால்களைப் போல் மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களில் நினைச்சு நம்மை பறக்க வைக்கின்றார். ஹல்லேலூயா. என்னுடைய கைகளால் பல காரியங்களை கர்த்தர் செய்கின்றார். அவருடைய கரம், ரட்சிப்பின் கரம் நமக்குள்ள இறங்கும் பொழுது நாம் சிறியவர்கள் தான், நாம் பலவீனப்பட்டவர்கள் தான். ஆனால் அவருடைய பலன் நமக்குள் வரும்பொழுது, இந்த சிறிய மனுஷனுக்குள்ள அந்த பெரிய ஆண்டு வரும்பொழுது, ஹல்லேலூயா, நான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பலவீனராக இருந்தாலும் பலவானாய் மாறும். பலவீனம் உள்ள ஒவ்வொரும் நீங்கள் சொல்லணும், நான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பலம் உனக்கு வரும்பொழுது உன்னுடைய எல்லா வேதனையும் மாறும், உன்னுடைய எல்லா பலனங்கள் மாறி கர்த்தர் உன்னை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு எட்டாதும் நீ அறியாதுமான காரியம் அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் எப்படி மாறுவீங்க? புது பலன் கழுகுகளை போல நீங்கள் உயர அடித்து செட்டை எடுத்து எழும்ப போகிறீங்க. அந்த நாள் சமீபம். ஹல்லேலூயா. அவருடைய பலன், அவருடைய கேடகம், அவருடைய கோட்டை, அவருடைய விடுவிக்கின்ற தேவனாக இந்த காலையிலே உலாவுகின்றார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களை அநேக யுத்தத்தினால பழக்குகின்றார். அநேக ஜபங்கள் நாம் செய்கின்றோம். எத்தனையோ ஆன்லைன் மூலமாக அநேக
ஆராதனைகள் அதிகமாக இந்த நாளில் நடத்தப்படுகின்றது. அதன் மூலமாக நாம் அதிகமாக இதுவரை ஜெபத்தின் வல்லமை தெரிந்தவர்கள் கூட அதிகமாக ஜெபிக்கின்றார்கள். தனி ஜெபத்தின் மகத்துவங்கள் அதிகமாக இந்த நாளில் தேவன் அநேகரை எல்லாரையும் வீட்டுக்கள் கடத்தி வைத்து ஒவ்வொருவரையும் ஜெபத்திற்கு யுத்தத்துக்கு பழக்கி வைக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு கொடிய காலம், தீங்கின் காலம் வருகின்றது. நாம் வாழ்கின்ற இந்த காலங்களில் முற்றிலுமாக சமாதானம் எடுபட்டு போயிற்று. தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், இக்கட்டின் காலம், இனி வருகின்ற காலம், மிகவும் கொடிய காலங்கள். கர்த்தர் நம்மை அதுக்கு இப்பொழுது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் அவருடைய செட்டிற்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய நீதியின் கர்த்தர் உங்களை தாங்குவார். அவரே தயாபரர், அவர் கோட்டை, அவர் நம்மை விடுவிக்கின்ற ஹல்லேலூயா இருக்கின்றார். மனுஷரே நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் மனுஷன் எப்படி இருக்கான்? ஒரு மாயை போல இருக்கான், கடந்து போகிற நிழல் போல. நாம் பிறந்து இன்றைக்கு பலத்தின் மிகுதியால் வாழ்கின்ற காலங்களின் ஆயுசு 70 வருஷம்தான். மிஞ்சிப்பான 80 வருஷம். அதிகமாக வெகு சிலரே 90 வருஷம் வாழ்கிறாங்க. அதிகமான சிறு வயது மரணங்கள், தற்கொலைகள், விபத்துகள், இள மரணங்கள் அதிகமாக நாம் வாழ்கின்ற காலகட்டங்களே நடந்தே வருகிறது. மனுஷன் தீர்காயுசாக மறைக்கின்ற காலம் அது கடந்து போனது. இந்த நாள் கொடுமை காலம். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் சொல்கின்றார், நானே உன் பலன். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய கரத்தினை நான் உண்மையில் வைப்பேன். நான் உன் ஆயுசு நாட்களே பெருக பண்ணுவேன். நீ என்னை நம்பி வந்தபடியால் உன் பிராண நக்கத்தை கொள்ளை பொருளை போல் இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு திருடன் கஷ்டப்பட அவன் தேடி திருடுறது குற்றம். ஆனால் திருடும் போது அவன் அந்த கொள்ளை பொருளை கிடைக்கின்றது. அவன் எவ்வளோ அவனுடைய மனது மகிழ்ச்சி அடையுமோ அதே போல் இந்த நாளில் நம்மளை சுற்றிலும் எத்தனையோ ஆபத்து. அநேகர் மறித்தாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குமாரத்தைகளையும் உங்களுடைய ஜீவனையும் ஒரு கொள்ளை பொருளை போல் உங்களுக்கு கொடுத்துக்கின்றார். அதை நினைத்து அவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. அவர்களுடைய கோட்டை வியாபாரர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இம்மட்டும் பாதுகாத்தார். அவர் இந்த சொல்லி துதிங்க. நீர் எங்களை பாதுகாக்கின்ற தேவன் அன்றி தகப்பனே, நீர் எங்களை போஷிக்கின்ற தேவன் அன்றி அப்பா, எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க, இருந்து எங்களை பாதுகாக்கின்றீங்க. அவனுடைய அன்பை நினைத்து ருசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசிங்க. எத்தனையோ நன்மைகள் அவருடைய கரத்தின் பூர காலத்து கிரியைகளையும் அதிசயங்களையும் நான் தியானிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். அதே போல் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வேதப்பத்தில் எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள். செங்கடலை 2 பிளந்தார், 10 வாதைகள் கொடுத்து எகிப்தரை அவர் அதமணினார், இஸ்ரேலை பாதுகாத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவர் அன்று மாத்திரமல்ல இந்த நாளில் அநேகரை கொண்டு செய்து கொண்டு வருகின்றார். அவர் நேற்று மின்று வென்று மாறாதவர். அவர் ஜீவிக்கின்றார், இருக்கின்றார். அவர் மரித்து போன தேவன் அல்ல, என்றும் உயிரோடு இருந்து நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை நடத்துகின்ற ஒரு தகப்பனாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் அவரை நினைத்து துதிப்போம். நாம் அவரை ஏற்றுக்கொண்டது பெரிய பாக்கியம். அதே போல் நம்மை அவர் விசாரிக்கிற காரியங்கள், நம்மை அவர் காண்கின்றது, அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நாம் மாய்க்கு ஒப்பாயிருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்றார்? நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி என்ன செய்யுங்க, பர்வதங்கள் புகையும்படி என்ன செய்யுங்க, அவர் அவருடைய காலுக்கு கீழே காரிருள் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அவர் இருளை தனது கூடாரமாக்கினார். அப்படிப்பட்ட அவருடைய பயங்கரமான தேவன். அவர் காற்றின் சட்டையை கொண்டு பறந்து வருகின்றார். ஹல்லேலூயா. மேகங்கள் தனக்கு ரதமாக்கினாராம். தண்ணீரை தன்னுடைய கைப்பிடியில் அழைக்கின்ற தேவன். பூமியின் தூள மரக்கால அடக்குகின்ற தேவன். பராக்கிரம தேவன், பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. பிகமத்தை அடக்குகின்ற தேவன். அதே போல் எத்தனையோ ஜீவராசிகள், லிவியாதான் என்னும் பெரிய பாம்பை கர்த்தர் அவர் அப்படிப்பட்ட எத்தனையோ விதமான மிருகங்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றது. ஹல்லேலூயா. கொடிதும் பெரிதுமான எத்தனையோ திமிங்கலங்கள் இந்த சமுத்திரங்களில் வாழ்கின்ற அவற்றை எல்லாம் போஷித்து அவைகளை பாதுகாத்து மனுஷங்களை தொடாதடி பாதுகாத்து வருகின்றார். அதே போல் அலைகள் கட்டளையிட்டு இம்மட்டுவா நீ மிஞ்சி வராது என்று அந்த அலைகளுக்கு கட்டளையிட்டு அவர்களை அடக்கி வைக்கின்றார். இல்லை என்றால் நாம் வாழ்கின்ற இந்த பூமியாண்டு சுற்றிலும் நீரால் நிரம்பினது.
நம்முடைய உலக வரைபடத்தில் சுற்றிலும் வாருங்கள் ஃபுல்லாக கடல் தான். ஒரு நொடியிலே அந்த கடல் தண்ணீர் ஒடுக்குள்ளதுமானால் இப்பொழுது நாம் கேள்விப்படுகின்றோம், இங்கொன்றும் அங்கொன்றுமாக சுனாமி வருகின்றது, கடல் தண்ணீர் வருகின்றது. ஆனால் தேவன் நினைத்தால் ஒரு நிமிடத்திலே நம்மை பால் கடிக்க முடியும். ஆனால் அவர் கிருபையுள்ள தேவனாக இருந்து இம்மட்டுமா நீ மிஞ்சி வராது என்று அந்த அலையில கூட என்ன செய்றார், உத்தரவிட்டு அதை வராதபடி தடுத்து வைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன், அன்புள்ள தகப்பன். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்றார், சரிக்கட்டாத தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள்லாம் அவர் மன்னிக்கின்றார். நம்ம வாதை பாவத்து நிமித்தம் அந்த வாதியை அவர் குணமாக்குகின்ற தேவன். அவர் இறக்குமான தேவனாக இந்த காலையில் உலாவுகின்றார். அவருடைய அன்பின் கரம் நீட்டப்படுகிறது. அவருடைய அன்பின் கரத்தை வாங்க எல்லா காரியங்களையும் அறிக்கையிடுங்க. ரீபானா சந்தரவோ அவருடைய அன்பின் கரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் நம்ம விசாரிக்கிறதுக்கு நாம் என் மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, வனாதிவனம் கொள்ளாத தகப்பன். பூமி அவருடைய பாதப்படி தான், வானமே அவருக்கு அவருடைய சேர் தான், உட்கார்ந்த அந்த சேர் தான். வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. அந்த பாதப்படியில் அவருடைய பாதத்தில் போட்ட அந்த செருப்பில் விழ தூசி போல நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மண்ணான மனுஷனை அவர் தேடி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம நேசிக்கின்றார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு கிருபை பெற்றவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடக்கின்ற வழியிலே நடத்துகின்றார். நான் உண்மை என் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லேன். ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கின்ற பாதை காட்டி நமக்கு தேவையான ஆலோசனை செய்கின்ற ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. மறைவிடமாக கேடகமாக நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். எல்லா தீங்குக்கும் ஒவ்வொருத்தருக்கும் விலைக்கு பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. வரப்போகின்ற தீங்கை நமக்கு முன்னகட்டியான்னு சொல்லி நம்மளை பாதுகாக்கின தேவன். ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கின்ற தேவன். அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். ஒவ்வொரு நாளும் பிதாவட்டில் பறந்து பேசினார், என் மகன் என் மகள் இன்றைக்கு மாறுவான், இன்றைக்கு மாறுவாள், என்னென்றே வருவாள். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தை அவர் பரிந்து பேசினார். ஆனால் பிசாசன் நம்ம மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றான். உன்னுடைய பிள்ளை, உன் மகன், உன் மகள் இப்படி பாய்ச்சிடா, மற்ற குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, பரியாசம் பேசுகிறாங்க, பாவம் பண்ணாங்க சொல்லி அவங்களுக்கு இந்த கிருபை கொடுக்காத அவங்களை நரகத்தை அனுப்பு என்று பிசாசு பிதாட்டா போய் வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பரிந்து பேசின்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ அன்பில் தகப்பான். அவருடைய அன்புக்குள்ள வாங்க இந்த நாளில் அவருடைய கோட்டை தயாபரர். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ரட்சணிய கொம்பாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அவர் நம்மை நேசித்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி தருகின்றார். அதனால நான் அவரை என்ன செய்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். ஆனால் கர்த்தாவே நான் உம்மை தம்புரினாலும் பாடுவேன். ஹல்லேலூயா. தம்புரு, அப்புறம் 10 நரம்பு வீணினால புது பாட்டை பாடு நானுமே கீட்டின ஒன்னேன். ஹல்லேலூயா. 10 நரம்பு வீணி, நம்முடைய 10 விரல்கள், ஒவ்வொரு வீரர்கள் ஒவ்வொரு வீணி மாதிரி கைகளை தட்டி ஓசையில கைத்தலங்கள் பேரோசில கைத்தாங்களோடு நாம் அவரை ஒவ்வொரு நாளும் இந்த நாள் அதிகமாக பாடுங்க, துதிங்க, ஜெபிங்க. பார்க்கின்ற நியூஸை எப்போவுமே நியூஸ்லேயே உட்காந்துடாமல் அதை அப்பப்போ பார்த்துட்டு ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் வீணாக செல்ஃபோனில் நேரத்தை செலவிடாதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்பட்டுங்க. இயேசு சீக்கிரமாக வரப்போகின்றார். நம்ம எவ்வளோ கேளுமாக வேகமாக செயல்பட முடியுமோ அவ்வளோ வேகமாக செயல்பட வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. வேகமாக ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டிய காலம். கர்த்தர் வருகின்றார் சீக்கிரமாக. பிசாசன் தனக்குள்ள எல்லா காரியங்களையும் ராஜ்யங்களையும் அதிபதிகளையும் அவன் ஆயத்தம் பண்ணிச்சிட்டான். இனிமே அவன் வர்றது மட்டும்தான் பாக்கி. ஹல்லேலூயா. ஆண்டு வருகை மிக வேகமாக மிக ரகசியம் இருக்க போகிறது. அப்படி வருகைக்கு ஆயத்தமாகுங்க. அவரை துதிங்க. அதிகமாக உங்கள் வீடுகளில் ரெச்சுவின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். நீதிமான வீடு துன்மார்க்கன் வீடு அடையாளம் எப்படிப்படுத்தப்படுமா? நீதிமான் வீட்டில் எப்பொழுதும் அவரை துதிக்கும் பாட்டில் சத்து கேட்கும். ஆனால் துன்மார்க்கன் வீடுகள் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் அடையாளம். சங்காரத்தன் வரும்பொழுது எந்த வீட்டில் இறைச்சியின் சொந்தத்தை இருக்கின்றதோ அந்த வீட்டை கலந்து போவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்குமா? இந்த நாளை ஒப்பு கொடுங்க. அவருடைய பாளையத்தில் உலாவின்றார். அசுசியான காற்றை கண்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அவர் உன்னை ரசிக்க
உன் சத்துருக்களிலிருந்து உன்னை விடுவிக்க அவருடைய பாளையத்தில் உலாவுகின்றார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புது பாட்டு படித்து கம்பீரமாக ஆனந்தமாக சத்தமிட்டு கம்பீருங்க. ஹல்லேலூயா. அவர் தான் ராஜாக்களுக்கு என்னப்போ கொடுப்பாரு? ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னதமானவராக அவர் நம்முடைய பொல்லாத மனுஷனுடைய பட்டயத்தை கற்று நம்மளை ஒவ்வொரு நாளும் விடுவிக்கின்ற தேவன். நமக்கு எதிராக எத்தனை மனுஷர்கள் எத்தனை கிரியை செஞ்சாலும் யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லல் அது இல்லை. உங்களுக்கு விதமாக உருவாக்குற எந்த ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும், அது முறிக்கப்பட்டு போகும். எப்பொழுது நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் நம்மை மனுஷரின் பொல்லாத வார்த்தையாக நாவு என்கிற பட்டத்துகளுக்கு பாதுகாக்கின்றார். பிசாசுகளின் எல்லா போராட்டங்களுக்கு பாதுகாக்கின்றார். இல்லையின் காரியங்கள் எல்லாவற்றிലേക്ക് பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் கண்களுக்கு தெரிந்த எதிரியை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிரிகள் நமக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் வாழ்கின்ற உலகத்தில் இந்த நார்மல் வேல்டு நாம் பார்க்கின்ற உலகம் ஒன்று உண்டு. இது மாம்சமான உலகம், ஆவிக்குரிய உலகம் என்று உண்டு. அதில் எண்ணற்ற பிசாசுகள், எண்ணற்ற காரியங்கள், இருள்கள் அது எப்போதும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய கண்கள் அது தெளிவான பார்வை உண்டாக வேண்டும். அப்பேற்பட்ட மறைந்திருக்கும் பாவங்கள், மறைந்திருக்கும் எத்தனையோ விபத்துக்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், இரவின் பயங்கரங்கள், மத்தியானத்தில் என்ன செய்த பாலக்கு சங்காரங்கள், பகல பறக்க அம்புகள், எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. இவைகள்லாம் மறைவான கண்ணிகள். கர்த்தர் நம்மளை இப்படிப்பட்ட மறைவான கண்ணிகள் இருந்த ஒவ்வொரு நாளும் உங்களை உங்கள் குடும்பத்தை என்னையும் பாதுகாத்து வருகின்றார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவரை நாம் துதிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம். ஹல்லேலூயா. நாம் அவரை அதிகமாக துதிக்க வேண்டும், கம்பீரமாக சத்தமிட்டு ஆர்ப்பரிக்க வேண்டும். அவர் நம்மை பொல்லாத மனுஷனுடைய பட்டயத்துக்கு தப்புகின்றார், ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் கள்ளத்தனமான வலதுகிடைய அந்நியபுத்திர கைக்கு நம்ம விடுவிக்கின்றார். மாயை பேசும் வாய்கள் நாம் கர்த்தரை பின்பற்றி அவரை உண்மையாக நேசித்து அவருடைய கட்டளை கை கொண்டு செவ்வியான பாதையில் நாம் நடக்கும் பொழுது கள்ளத்தனமான வலதுகை நமக்கு எதிராக செய்கின்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத கள்ளத்தனமான காரியங்கள் கர்த்தர் நம்ம அதை வெளிப்படுத்தி அதை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மாயை பேசுகின்ற வாய்க்கு நம்ம தப்பிக்கப்படுவோம். இப்படிப்பட்ட பொய் பேசுகிற மனிதரை கர்த்தர் வெறுக்கின்றார். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்ந்து கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசிரிக்கும் பொழுது எங்கள் குமார் எப்படி இருப்பாங்க? இளமேல் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல இருப்பாங்க. எங்கள் குமார்த்திகள் சித்திரந்திருக்கப்பட்ட அரண்மனைகள் இருக்கிற மூளைக்கற்களை போல அவங்க அழகாக அவங்க. நீங்கள் அதிகமாக ஆண்ட தேட துதிக்க உங்களுடைய குமாரர்கள் எப்படி வேகமாக, அதாவது இளமையில் இள நாட்களிலே தான், வாலிப நாட்களிலே மரங்கள் எப்படி வேகமாக வளரும், அதே போல் உங்கள் பிள்ளைங்க அறிவிலும் ஞானத்திலும் அவங்க வேகமாக வளருவாங்க. நீங்கள் எந்தளவுக்கு ஆண்ட தேடுறீங்களோ அதை குறித்து தான் அதை போல தான் உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கை அமையும். நீங்கள் ஆண்ட தேட துதிக்க ஆண்ட கனப்படுத்தப்பட்ட உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மேன்மை அது உயர்ந்து கொண்டே செல்லும். அது ஒரு நாளும் அது குன்றி போகாது. நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்க அது சூரிய வெளிச்சத்தை போல அதிகமாக பரவி கொண்டே போகும். ஹல்லேலூயா. உங்களுடைய குமார்த்திகள் ஒரு அரண்மனையில் சித்திரந்திருக்கப்பட்ட அழகாக வரையப்பட்ட மூளை கற்கள் போல எப்படி இருப்பாங்க? அழகாக மாறுவாங்க. ஹல்லேலூயா. சகல ஞானத்திலும் எஸ்தரை போல அவங்க மாறுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பார். குடும்பத்தை நிர்வகிக்கிற நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகளை வளர்க்குற ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஒவ்வொரு காரியங்களும் நிதானித்து செய்யக்கூடிய சமயோசித்த புத்தியை கொடுப்பார். நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருக்கு நடத்துகிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, துதிக்கிறீங்களோ, வேதத்தை வாசிங்க, அந்தளவுக்கு கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், எங்கள் சத்துருக்கள் எங்களுடைய எருதுகள் அது பலத்ததாக இருக்கும். சத்துரு உள்ள வரமாட்டான், குடியோட்டிட்டு போக மாட்டான். எங்களுடைய வீதிகளில் கூக்கள் உண்டாகுது. உங்களுக்குள்ள காரியங்கள்
சத்துரு உங்கள் தானியத்தின் திராட்சத்தை எடுக்க மாட்டான். உங்கள் உழைப்பை உங்கள் பிரயாசம் அவன் திருட மாட்டான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய எல்லா பிராணிகள், நீங்கள் வளர்க்குற எந்த பிராணிகள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் என்ன செய்யாது, நல்ல பலத்த காரியங்கள் மாறும். அது கூனி குறுகி போகாது. கர்த்தர் உங்களுடைய முதலுக்கு தக்கதாக அதிகமாக கொடுப்பார். நீங்கள் போட்ட முதலோட அதிகமாக எடுக்க போகிறீங்க. இப்போ உள்ள காரியத்தை நீங்கள் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய எருதுகள் அது பலத்தை தான் மாறும். ஹல்லேலூயா. சத்துரு உள்ளே திருட்டு போகிற மாதிரி இருக்காது. உங்களுடைய பிரயாசங்கள் மருத்துவத்துக்கு போகாது, வீணான காரியங்கள் போகாது. இப்பொழுது நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா. கடைசி வசனம் அழகாக போடப்பட்டது. விதமான சிறைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தெய்வமாக கொள்ளும் போது அதிகமான இப்படிப்பட்ட சீர்கள் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை போஷிப்பார், பாதுகாப்பார், பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கு பாதுகாப்பார், கள்ளத்தனமான காரியங்களை பாதுகாப்பார், சத்துரு கைகளிலிருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கொடிய ராஜாக்கள் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு படிப்பிப்பார். நம்முடைய வீரர்களை ஒவ்வொரு நாளும் போருக்கு அவர் படிப்பு சொல்லிக் கொடுப்பார். அவருடைய ஞானத்தால் நம்ம நிரப்பார். குடும்பத்தை நடத்த ஞானம், நிர்வகிக்கும் தன்மைகள், சமயோச புத்தி, அறிவு, ஞானம் எல்லாவற்றும் நம்மை தந்து அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவரே அனந்த ஞானமுள்ள தேவன். நீங்கள் அவர் துதிக்க துதிக்க துதிக்க, ஜெபிக்க 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 அவரை போல் நீங்கள் ஞானம் நம்ம மாறிங்க. ஏன்னா ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷம் அவருக்குள்ளே அடங்கியிருக்குது. ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவனாக இருந்தால் அவன் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் என்ன செய்வேன், சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவரே ஞானமுள்ள தகப்பன். ஹல்லேலூயா. அவருடைய செயல் ஆராய்ந்து முடியாதது. அவருடைய கிரியை எவ்வளோ மகத்தானது. வானத்தை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நட்சத்திரம் வருகின்றது. எல்லாவற்றையும் அவர் பெயர் சொல்லிக்கின்றார். பகலில் சூரியன் வருகின்றது, இரவு சந்திரன் வருகின்றது. ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக செய்கின்ற தேவன் உங்கள் காரியத்தையும் உங்கள் பிள்ளைடைய காரியத்தையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார், விலக மாட்டார் உங்களை விட்டு. ஹல்லேலூயா. போஷிக்கின்ற தகப்பனாக இப்பொழுது நம்ம மத்தியில் உலாவுகின்றார். நம்முடைய எல்லா விசுவாசங்கள், முறுமுறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரை இப்போ துதிக்கு வர முழு மனசாக ஒரு 5 நிமிடம் நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகின்றேன். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் சஞ்சலங்கள், தவிப்புகள், எல்லா கேள்விகள், ஆண்டுக்குறமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இப்பொழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை பார்த்த மன்னிங்க, எனக்கு இறங்க தகப்பனே. ஒரு விஷயம் நான் வாயால் கைகளால் செய்த ஒவ்வொரு காரியங்கள் தகப்பனே, நான் எத்தனையோ முறுமுத்தை, நீங்கள் எனக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை மறந்து தகப்பனே நான் முறுமுத்தை, என்னை மன்னிங்க. ஒரு விஷயம் அர்த்தத்தை கழுவுங்க தகப்பனே. தகப்பா எனக்கு நீ ஒவ்வொரு நாள் நீங்கள் நடத்துகின்றீங்க ராஜா. அவங்க அன்பை உணர ருசிக்க நான் இந்த நாட்டில் பிரயோஜனப்பட்டுக்கள் எனக்கு கிருபை தாங்க சொல்லி ஜெபிப்போமா. ஓ ராமா ஷீக ரஹந்த ரந்தரபால் ஏகா மனாம்பா ஷியாகாந்த் யாக்கரபால் ஏகா மகாந்த ரஷிக். ஹல்லேலூயா. 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 என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே கரையிறங்க சுவாமி. அப்பா உண்மையாக தன்னுடைய இதயத்தை திறந்து பாவாரிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அப்பா அவங்க சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே இறங்குங்க ராஜா. பார்த்து மன்னிங்க மன்னிங்க சுவாமி. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இடிக்கப்பட்ட அனுபவங்களை மாற்றி போட்டு வாழ்க்கை கட்டுங்க. பொருளாதார வசதி செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைங்க தேவை சந்திங்க ராஜா. சமானத்தை தாங்குத ராஜா. ஓரா மாமா ஷீக்க ஹந்தரபா. நீரே தயாவராக இருந்து கோட்டையாக இருந்து பாதுகாத்துங்க சுவாமி. எல்லா துஷ்ட தந்தருடைய கைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துங்க ஏசப்பா. மறைவான ஏசப்பா எல்லா கணித விலைக்கு பாதுகாத்துங்க சுவாமி. அப்பா தகப்பனே, பிசாசான பீரி கஜிக்க சிங்கத்தை போல இவனை விடுங்களாம் என்று அவன் வகையில் திரிகிறான் ராஜா. அப்படிப்பட்ட தகப்பனே, காலின் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க